ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நிறையா இட்லி ரெசிபீஸ் இந்த மாதிரி போட்டிருக்கிறோம். இது நாங்கள் ரொம்பவே ரெகுலராக செய்கிற இட்லி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மூங் தால் எடுத்துக்க போகிறோம். மூங் தால்னா பாசிப்பயிறு. இது நான் 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். இதில் 6 கப்பு நான் ஆட் பண்ண போகிறேன். அப்போது இது ரேஷியோ எப்படின்னா 3 கப்பு மூங் தால் எடுத்தால் 1 கப்பு உளுந்து போடணும். 1/4 கப்பு ப்ரௌன் ரைஸ், அதுதான் அளவு. இப்போது நான் 3 கப்பு மூங் தால் எடுத்துருக்கிறேன். 1 கப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டில் நான் 2 போடுறேன். இதில் 1/4 கப்பு ப்ரௌன் ரைஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 hours ஊறினா போதும். ஏன்னா பாசிப்பருப்பும் உளுந்தும் சீக்கிரமாகவே ஊறிடும். ஸோ இது ஒரு 5 hours ஊறினதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு இதை நம்ம ஓவர் நைட் ஃபர்மெண்ட் பண்ணுவோம். ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படியும் இட்லி செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். இது சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 நல்லா ஒர்க் செய்யும். கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி, ப்ரோட்டீன் அளவு ரொம்ப ஜாஸ்தி, அதனால் உங்களுக்கு சுகர் ஏற்றாது. இது நான் இப்போ ஊற வச்சிட்டேன் பாருங்கள். இது நான் ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி வருது, இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நான் அப்புறமா காட்டுறேன். இந்த ரெசிபி நான் என் மதர் இன் லா கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். இங்கே யாருக்குமே டயபெட்டிஸ் கிடையாது, ஆனாலும் இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஹெல்த்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது, ஹெவியாக இருக்காது. இந்த இட்லி நீங்கள் நைட்டு சாப்பிட்ணுனாலும் இட்லி சாப்பிட்லாம், ஹெவியாகவே இருக்காது. நம்ம இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்ட் 8 hours ஆயிடுச்சு. இன்னும் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இதில் இப்போ நம்ம இட்லி செஞ்சுக்கலாம். நான் தட்டு இட்லி தான் செஞ்சேன். உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள், பில்லோ சாஃப்டாக வரும் இட்லி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.